நண்பா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைப்பேன். இது வந்து பொரியல். ஸோ இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக 2 பீஸ் எடுத்துருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பீஸு. என்னோடய கையில் லெவலில் இருக்குது. பெரிய மீன் இது என்ன மீன் எனக்கு தெரியல. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் இது என்ன மீனுன்னு. ஸோ மறந்துட்டேன்னா. ஸோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து 30 ரியால் கிலோ. ஸோ 15 ரியால் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் மீனும் பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் மீனும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப செமையாக வச்சு செமையான இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். உப்பு போடணும். ஸோ உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஊற போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் மஞ்சள் தூள் போடணும். உப்பு போட்டு கழுவணும். பார்த்து கழுவணும். முள் இருக்குது இதில், கொஞ்சம் முள் இருக்குது ஜாஸ்தியாக. சும்மா ஒரு 1.5 கிலோ இருக்கும். பெருசாக இருக்குது. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு அப்புறம் கழுவிடலாம். ஸோ மீன் மசாலா போடுவேன். இது என்னென்ன ஃப்ரைக்காக. ஸோ பொரிக்கணும் தனியாக. ஸோ அது என்னென்ன போடுறேன்னு சொல்லி பாருங்கள். நண்பா இன்றைக்கி சூப்பராக டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா மீன் குழம்பு. அது என்ன மீனுன்னா மில்க் ஃபிஷ் சொல்லுவாங்க. பால் மீன் சூப்பராகும். பெரிய மீன் இது. ஆக்சுவலி 10 கிலோ. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வாங்கினேன் அல்வாஃபான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி அந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். மீன் குழம்பு நல்லா துண்டு மீன். ஓகே நண்பா. ஸோ அது வந்து நான் பாதியாக கட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா. அதை நான் பொரிச்சியும் சாப்பிடுவேன். அதுவும் பாருங்கள் நண்பா. ஸோ அது மறக்காமல் அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ மறக்காமல் அதே மாதிரி நான் 500 ரீச் ஆனேன். இன்னும் ஒரு 500 ரீச் ஆகணும். ஸோ வீடியோ பார்க்கும்போது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டுங்க நண்பா. அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நண்பா இப்போ நான் பச்சை மிளகா ஒரு 5 போட்டுக்கிறேன். இது ஒரு 1 கிராம் போட்டுங்க. பெப்பர் 1 கிராம். அப்புறம் கடுகு 1 கிராம் போட்டுங்க. கடுகும் உளுந்தும் சேர்த்து 1 கிராம் போட்டுங்க. ஸோ சோம்பு அது 1 கிராம் போட்டுங்க. அப்புறம் வெந்தயம் அது 1 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப போட வேண்டாம், கசக்கும். அப்புறம் ஸோ ஜீரகம் அது 1 கிராம் போட்டுங்க. நான் அதுலேயும் போடுவேன். ஸோ ஜீரகம் அவ்வளோதான். இன்னும் இதை பண்ண வேண்டியதான். ஸோ இது என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா. ஸோ இதை அப்படியே பண்ணவா அதுக்கு அவ்வளோதான். ஆன் பண்ணி ஒரு நேரமாக வதக்கியாச்சு. இது அப்படியே கிளாஸில் அடிச்சுங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட மிக்சியில் இருந்தால் மிக்சியில் அடிச்சுங்க. நான் மிக்சியில் அடிக்கல, கிளாஸில் தான் அடிக்கிறேன். சரிதான். ஸோ ரொம்ப வறுத்துடக்கூடாது. பொன்னரமாக லைட்டாக வறுக்கணும். ஸோ எல்லாம் 1 கிராம் போட்டு வறுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இது கிளாஸில் வச்சு அடிச்சிடுவேன். ஸோ நண்பா இன்றைக்கி 2 வெங்காயம் போடுறேன். ஸோ மீன் குழம்புக்கு தக்காளி பேஸ்ட் பண்ணி போடுவேன். இது எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று போடுவேன். ஸோ பாருங்கள். ஸோ மஸ்டர்ட் ஆயில் போட்டுக்கிறேன். மஸ்டர்ட் ஆயில் இது ஒரு 5 ml போட்டுக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஆஃபியா. மஸ்டர்ட் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயில் 2 மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் நல்ல நேரம் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. மீன் வச்சுருக்குறேன் மீனை போட்டு, ஃப்ரெஷ் மீன். நான் இதில் ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 கிராம். ஸோ ஏற்கனவே அந்த இதில் போட்டுக்கிறேன். பெப்பரு கடுகு 1 கிராம் போட்டுங்க. ஸோ ஜீரகம் அதே மாதிரி 1 கிராம். வெந்தயம் அதே மாதிரி போட்டுங்க. வெந்தயம் 1 கிராம் லெவலில் போட்டுங்க. வெந்தயம். ஸோ சோம்பு அது 1 கிராம் போட்டுங்க. 1 கிராம் 2 லெவல் போட்டுங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்றது.
கொஞ்சம் ரெடியாகட்டும். தண்ணி எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஆயிடுச்சு. ஸோ சூடாக இருக்குன்னா லைட்டாக போட்டுக்கிறேன், இல்லைன்னா மேலெல்லாம் தெரிக்கும். கொடுக்குறோம். வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி போட்டுருக்கேன். இப்போ வரமிளகாய் போடுவோம். இப்போ வரமிளகா உடச்சி ரெண்டாக போட்டுக்கலாம். ஒரு 3-4 போட்டுங்க. நல்லா இதாகும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த இதை எடுத்து அரைச்சிடணும் தான். கிளாஸில் வச்சு தட்டிடுவோம். கிளாஸில் போட்டேன். இப்போ இந்த குச்சி வச்சு அடித்து ஒரு மிக்ஸி இருந்தாலும் மிக்சியில் போட்டு யூஸ் பண்ணிக்கேன். எனக்கு நான் மிக்சியில் போடல, நான் கையிலே பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அதில் பூண்டும் போட்டுக்கிறோம். பூண்டும் அடிச்சிடுறேன். பூண்டு போட மறந்துட்டேன். ஸோ இதையும் தட்டிக்கலாம் அப்படியே. ஸோ நல்லா அடிச்சாச்சு. இதுதான் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஃபிஷ் மசாலா மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் போட்டுறேன். ஸோ வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு. தட்டி போட்டாங்க. ஸோ அந்த மசாலா போட்டாச்சு. ஃபிஷ் மசாலா ரெடி பண்ணி தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். தட்டி போட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட அம்மி அது மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி மிக்சியில் போட்டாலும் வச்சு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் அந்த இது பிடிக்கட்டும் எண்ணெயில். ஸோ தக்காளி இதிலே வச்சுட்டேன். பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டுறேன். மீனில் எப்பயுமே தக்காளி பேஸ்ட் பண்ணி கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இதுவும் போட்டுக்கலாம். இந்த ஒரு லைட்டாக தக்காளி போடலாம். பேஸ்ட்டும் போட்டுருக்கேன். தக்காளி இதான் பண்ணி போட்டுருக்கேன். நல்லா வணங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பிடிக்கட்டும். ஸோ உப்பு போடணுன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு தேவையான அளவு லைட்டாக. உப்பு போட்டாச்சு. ஸோ என்ன நல்லா இதாகிடுச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்துடுச்சு. ஸோ மசாலா போட்டுடலாம். நம்ம பவுட்ரு, சில்லி பவுட்ரு இந்த மாதிரி ஐட்டம். ஸோ சில்லி பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுருங்க. ஏற்கனவே நான் மசாலாவில் போட்டிருக்கேன். காரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ஸோ மல்லி தூள் போட்டுருங்க. மல்லித்தூள் ஒரு 3 கிராம் போதும். தேவையில்லை. ஸோ மஞ்சள் தூள் ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. போட்டாச்சு. நல்லாயிருக்கும் காரம். ஸோ கறி பவுட்ரு போட்டுங்க. ஸோ கறி பவுடர் போட்டுங்க. கறி பவுடர் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ சாப்பிட்றது நல்லாயிருக்கும். மசாலாலாம் போட்டு பார்த்தோம் செம்மையாகிடுச்சு. ஸோ இன்னும் புளி தண்ணி ஊற்றலாம். இப்போ புளி தண்ணி ஒரு 5 நிமிஷம் மசாலா எண்ணெயில் வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் திரண்டு வரும். அந்த டைமில் புளி தண்ணி போட்டுடலாம். நம்ம இப்போ புளி தண்ணியை போட்டுறோம். அவ்வளோதான். ஸோ தண்ணி வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தேங்காய் மிக்ஸ் பண்ணி தேங்காய் போடுவேன். தேங்காய் போட்டால் தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் மீனில் தேங்காய் போட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தேங்காய் மிக்சியில் அடிச்சிடும். இப்போ மீன்
பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படியே திக்காகுது மீன் குழம்பு. வேகட்டும். ஸோ மீன் போட்டாச்சு. ஓகே நண்பா, திக்காக இருக்கும். தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் தேங்காய் மிக்ஸ் பண்ணுவேன். தேங்காய் அரைச்சிட்டு கொண்டு வரேன். நம்ம இப்போ மிக்சியில் அடிச்சாச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக அடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ மிக்சியில் அடிச்சிடும் தான். ஸோ மிக்சியில் அடிச்சிட்டேன் பாருங்கள் செம்மையாக. இதில் வந்து என்னென்னா தேங்காயும் ஜீரகம் போட்டிருக்கேன். ஒரு 3 கிராம் ஜீரகம் போட்டிருக்கேன். ஸோ வச்சு செம்மையாக இருக்கும் சாப்பிடுவோம். குழம்புல ஊற்றியாச்சு. பாட்டு வந்துடும்னு. ஸோ இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பால் கலர் தேங்காய் போட்டனால கலர் மாறிடும் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு இருக்கா அப்படியே பார்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி. ஸோ ரெடி. ஸோ இப்போது ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸ்லிம்மில் இல்லை, மீடியம் இதில் வச்சுருக்கேன். ஸோ உப்பு இருக்கா பார்த்துக்குறோம். இதில் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த மூடியை போட்டுடலாம். ஸோ 15 மினிட்ஸ் குக் ஆகணும்ப்பா. சூப்பராக ரெடி. ஸோ அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ஊர் மீன் குழம்பு. ஸோ நான் இது பொரித்து போடலாம் பார்த்தேன். பொரித்து இன்னொரு வாட்டி நான் வேறு இது போடுறேன் மீன் குழம்பு. ஸோ இது பொரிக்காமல் போட்டிருக்கேன். ஓகே நண்பா. ஸோ நம்ம ஊர் ஸ்டைல்லே செய்யலாம்னு சொல்லி செஞ்சுருக்கேன். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரைஸு போட்டாச்சு. இப்போ மீன் குழம்பு பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நல்லா உடஞ்சிடுச்சு. இந்த மாங்காய் போடல. மாங்காய் இருக்குது. மாங்காய் நாளைக்கு நான் ஆட் பண்ணிடுவேன். மாங்காய் நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். என்னோடய சைட்டில் இருக்குது என் கம்பெனியில். ஸோ பார்த்து சாப்பிட்ணும். கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக இருக்குது இதில். ரொம்ப பாருங்க, எடுத்தான முள் தான் ஜாஸ்தியாக வருது. ஸோ நல்ல டேஸ்ட் இருக்குது மீனில். பால் மீன் சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷுன்னு இங்கிலீஷில் வருது. என்ன மீன் சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு தெரியல அது தமிழில் என்னென்னு மறந்துட்டேன். மில்க் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்கானுங்க. மில்க் ஃபிஷ்ஷுன்னு. ஸோ நம்ம ஸோ முள் இல்லாமல் எடுத்துட்டேன். இப்போது சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு குழம்பு. சூப்பராக இருக்கும்பா. வேறு லெவலாக இருக்குது. இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால மீன் பார்த்து சாப்பிடணும். இந்த மீனில் முள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். அருமையாக இருக்கும்பா. இந்த இது பெப்பரு, அந்த சோம்புலாம் இறங்கி நல்லா சோம்போட வாசம் கும்முன்னு இருக்குது. மீனில் எப்போயுமே சோம்பு போட்டிங்கன்னா அதோட வாசம் நல்லா தூக்கும். அந்த கடுகு எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. செம்ம லெவலாக இருக்குது. கருவேப்பிலை உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாமல் இருந்துச்சு. கருவேப்பிலை பிடிக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மசாலா நான் அரைச்சி போட்டேன் பார்த்தீங்களா, அந்த கடுகு, சோம்பு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் வெந்தயம், ஃபீனல் எல்லாம் ஒரு 4-5 ஐட்டம் போட்டு நல்லா அந்த மசாலா மாதிரி கிளாஸில் தட்டி போட்டேன். பூண்டு எல்லாம் செம்மையாக இருக்குது. நல்லா இறங்கி செம்ம ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.